தேவ பிள்ளைகளாகி நமக்கு வேதம் என்ன போதிக்குது அப்படின்னா, ஒருவரையொருவர் கனம் பண்ணுகிறதுலே முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு போதிக்குதுங்க. ஆமாங்க, நம்ம ஒருவரையொருவர் கனம் பண்ணுகிறதுல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முந்திக் கொள்ளணும். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் அவரை கனப்படுத்தணும். ஆமா, அவர் என்ன கனப்படுத்துறாரோ இல்லையோ, அவர் எனக்கு ரெஸ்பெக்ட் தர்றாரு இல்லையோ, மரியாதை தர்றாரு இல்லையோ, நான் மற்றவருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுன்ற அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு இருதயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்க. ஆமா, இதுதான் பைபிள் நமக்கு போதிக்குது. நமக்கு நிகர் இருக்காங்களா, நமக்கு குறைவா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களை பார்க்க கூடாது. நம்மளை போல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள குறைவாக நம்ம மதிப்பிடக்கூடாதுங்க. ஆமா, வேதத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் மனுஷர் எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறாரு. தேவனுடைய ஜனங்கள் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறான கிருபைகளை கொடுத்திருந்தாலும் நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பார்வையில நம்ம எல்லாம் சமம். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் மற்றவர்களை சமமா கருதலாம், மேன்மையானவர்களாக, நம்மளும் மேன்மையானவர்களாக அவங்கள பார்க்கலாங்க.